சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் கிட்ட ரமேஷ் அப்புசாமி. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்பெஷல் ரெசர்வேஷன் கோட்டாவில் யாரெல்லாம் கலந்துக்கலாம், எத்தனை ரேங்க் வரைக்கும், எந்த டைமில் எங்கே கலந்துக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது, ஜென்ரல் ரேங்க்குக்கு இதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அந்த ரேங்க் வரைக்கும் இருக்கவங்க தான் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ரேங்க் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் அக்ரிகல்ச்சர் மற்றும் மெடிக்கல் சம்பந்தமாக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை பார்த்துடலாம். வித்தவுட் டொனேஷன் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட் போன்ற கோர்ஸ் தரமான கல்லூரியில் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நம்ம இந்தியாவில் எம்பிபிஎஸ் ஒரு நல்ல கல்லூரியில் ஒரு நார்மல் பட்ஜெட்டில் படிக்கணும் அப்படின்னாலும் கால் பண்ணலாம். மேலும் வெளிநாடு சென்று எம்பிபிஎஸ் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான காலேஜில் படிக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஆஃப்லைன் கவுன்சிலிங்கு எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் நடக்க போகுது. அதில் அண்ணா ஆடிட்டோரியம் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே தான் நடக்க போகுது. 30/11/2020 பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், ஸோ 2 பேருக்கு நடக்க போகுது. காலை 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேன் ரேங்க் 1லேருந்து 35 வரைக்கும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் கலந்துக்கலாம். ஸோ இது நேரடியாக கவுன்சிலிங் நடக்க போது ஆஃப்லைனில், அதனால் நேரடியாக அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும். மதியம் 2 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் எப்படி பர்சன் யாருக்கெல்லாம் அப்ளிகேஷன் போட்டு யாருக்கெல்லாம் ரேங்க் லிஸ்ட் இருக்காங்க எல்லாருமே கலந்துக்கலாம். 1/12/2020 பார்த்தீங்க அப்படின்னா எமிட்டட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் ப்ளஸ் ஒகேஷனல் குரூப்புக்கும் நடக்க போகுது. காலை 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா ரேங்க் 1லேருந்து 35 வரைக்கும் யாரெல்லாம் இருக்காங்களோ இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்க கலந்துக்கலாம். அதே போல் ஒகேஷனலுக்கு மதியம் 2 மணி நடக்க போது ரேங்க் 1லேருந்து 100 வரைக்கும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாணவர்கள் கவனமாக அந்த இடத்துக்கு சென்று நல்லபடியாக அட்டென்ட் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட ரேங்க் வரைக்கும் விட்டுருந்தாங்க, அதை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கவுன்சிலிங் ஆனது 1/20 வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஓப்பன் கேட்டகரி ரேங்க் கம்மியாக இருந்தது. ஸோ இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, அது எல்லாமே பார்க்க போகிறோம். ஓசி கம்யூனிட்டிக்காரங்க பார்த்தீங்கன்னா 13,407 வரைக்கும் இருக்கிறவங்க கலந்துக்கலாம். பிசி 13,419, பிசிஎம் 23,413, எம்பிசி டிஎன்சி 13,418, எஸ்சி 16,791, எஸ்சிஐ 20,186, எஸ்டி 24,509. ஸோ ரேங்க் 1லேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி பீப்புள் எல்லாருமே கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாணவர்கள் எப்படி கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி தெளிவான வீடியோவில் போட்டிருந்தோம், அதை கவனமாக பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிவார் புயல் இருக்கிறதுனால எல்லா இடத்துக்கும் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் சிறப்பான வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஃபாரஸ்ட் கவர்மெண்ட் காலேஜுக்கு இணையாக சிறப்பான கல்லூரி சேர்வதற்கான மாணவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. பிஎஸ்சி ஃபாரஸ்ட், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இரண்டும் வித்தவுட் டொனேஷன் படிக்கலாம். டூன் பிசினஸ் ஸ்கூல் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இயங்கி கொண்டு வருகின்றது. 1700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்துக் கொண்டு வருகின்றனர். மேலும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற சவுத் இந்தியன் மாணவர்கள் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்துக் கொண்டு வருகின்றனர். செமஸ்டர் ஃபீஸ் வெறும் 40,000 மட்டுமே. மேலும் 20,000 ஸ்காலர்ஷிப்பை அவைலபிள் பண்ணிக்கொள்ள 9600154001 இந்த இணை தொடர்பு கொள்ளும். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் செப்பரேட் ஹாஸ்டல் உள்ளது. புதிய நபர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது எனக்கு பெரிய நம்பிக்கையும் கொடுக்கும்.